வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்பல். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது ஷார்ப்பாக. இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன், ஏன்னா அவன் அழுவ ஆரம்பித்தோடனே எந்திரிச்சிட்டேன். அம்மா வந்து கரெக்டாக சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக இருக்குது, எப்படி அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, எப்படி சப்பாத்தி கரெக்டாக வருது உங்களுக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு அதை வச்சு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மீதி என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். ராம் ஸோ கமெண்ட்டில் நிறைய இது வந்துருந்துச்சுமா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி சப்பாத்தி மாவை நீ சாஃப்டாக செய்கிறீங்க, சப்பாத்தி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், ஆக்சுவலாக 6 பேர் இருக்கோம் இப்போதைக்கு. அண்ணியும் குழந்தைங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. அம்மா உப்பு போட்டிருக்காங்க அதில். அதுக்கப்புறம் வின்டர்ன்றதுனால சுடு தண்ணி தான்மா, சுடு தண்ணி. மாவு பிசைறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவாங்க. எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பொறுமையாக ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க அம்மா, இல்லைம்மா? कड़ा दिमाग में जमकी के आइस की डाल हुआ அத்தையை தான் கூப்பிட்டுட்டே இருப்பான். இந்த விண்டோ பக்கத்தில் வந்தால், இங்கே ஜஸ்ட் மேலே இருக்காங்க, அந்த இந்த விண்டோ பக்கத்தில் வந்தாவே பூவா பூவா அத்தான்னு கத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மாவை வந்து இது பண்ணிடணும், தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கு ஒரு தனி லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அதில் வந்து மாவு வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியோட மாவாக இருக்கணும், அந்த காஞ்ச மாவு இருக்கக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் லோச் அப்படின்னு சொல்லுவாங்க. யா, அந்த காஞ்சி போன மாவுலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணிகிட்டே போவாங்க, ஈரம் பண்ணிகிட்டே போவாங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறீங்களோ 2 கையும் வச்சுட்டு, அதுக்கு அவ்வளோக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துகிட்டே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக. கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். சூடு தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் இது மாவு. ஸோ இப்படி ஒரு பெரிய குண்டா இருக்கு எங்களுக்கு. மாவு நாங்கள் இது பண்ணி வச்சிருவோம் ஸ்டோருக்காக. 5 மினிட்ஸ் எப்படி வச்சுக்கணும், 5 மினிட்ஸ் இப்படி வச்சிடணும். அப்புறம் பாரு, திரும்ப பிசைய ஆரம்பிச்சிடணும். எக்ஸர்சைஸ் நல்லா பிசைறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இப்படி விட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா பிசைய ஆரம்பிப்பாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஹலோ. அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா யார் வந்து அம்மா அப்பாவும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆய் போயிட்டு இருக்கான். ஸோ வெளியே ஒரு முறை காமிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் காற்று பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஃபாகியாக இருக்காது. மெயினே இப்போ வந்து எப்படி சொல்கிறது, காற்று மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காற்றுனால தான் வின்டருன்னு சொல்லுவாங்க. ஃபாகுனால வின்டர் இருக்காது, காற்று தான் மோசமாக இருக்குது. டிஷர்ட் போட்டு போயிட்டேன் வெளியே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, எப்போல்லாம் பொங்கல்லாம் வருதோ அப்போ பொங்கலுக்காக சீர் கொடுப்பாங்க. நம்மளோட அக்கா தங்கச்சி யாரெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி போயிருக்காங்களோ வீட்டிலேருந்து பொங்கலோட சீர் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்கன்னு பழைய விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் மதராசி கப்பல் சேனலில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதுவாக பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே பாருங்கள். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ளோர் மேலே அப்படியே வந்து மோனி வீட்டுக்கு சீர் கொடுக்க போவோம். என்னென்ன வந்து ஷாப் பண்ணுறோம், என்னென்ன பண்ணியிருக்கோன்றது காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். குளிச்சு ரெடி ஆகிடலாம். ஸோ ஹரியானாவோட ஃபேமஸான டிஷ்ஷு வந்து சூர்மா அண்ட் கீருன்னு சொல்லுவாங்க, பாயாசம். ஸோ பாயாசம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கூட சூர்மா சப்பாத்தியோட ஒரு லட்டு மாதிரி. ஸோ அது செய்வாங்க எப்போவுமே அம்மா வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக. அது இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அது எப்படி செய்கிறாங்கன்றது காட்டுறேன். ஸோ இப்படி சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு நெய் போடுவாங்க. அது மேலே நல்லா நெய் போட்டு அதுக்கப்புறம் இப்படி உடச்சி வைப்பாங்க. அதுக்குள்ளே என்னமா இருக்குது, சூரமா, சக்கரை, காண்டு,
இது வந்து சுகரோட இன்னொரு ஃபார்மு காண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எனக்கு தெரில, தமிழ்நாட்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம் மாமா. இது நான் வாங்கியிருக்கோம், பத்தஞ்சலியோட ஸ்டோரில் கிடைக்கும். டெசி காண்டுன்னு சொன்னீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் இது சுகர் வச்சு செய்யலாம். சுகரில் என்னென்னா லைட்டாக சுகரே வர ஆரம்பிச்சிடும், அது சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகாது, அதனால் அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து மெல்டட் ஃபார்ம்லேயே இருக்கும், கொஞ்சம் அரைச்ச ஃபார்மில் இருக்கும். ஸோ சப்பாத்தி அதுக்குள்ளே நல்லா கீ போடுவாங்க, அதுக்குள்ளே இது இந்த டெசி காண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த சுகரி ஐட்டம். ஸோ இப்படி இதையும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா, நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி வந்து சப்பாத்தி தெரியாது, அதுக்கப்புறம் பிசைஞ்ச ஃபார்ம் தான் எங்களுக்கு சுருமா. இது வந்து தயிர் கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி 5 கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் வைப்பாங்க சாமிக்கு. பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏதோ எங்கள் அண்ணனோட பிள்ளைங்க இல்லைன்னா ஒரு கிண்ணம் கிடைக்காது எங்களுக்கு. அவனுக்கு இப்போ பிரசாதம் கேட்க ஆரம்பிச்சு, அதை சொன்ன மாதிரி ஆகி போயிட்டேன். அவங்க அம்மா கழுவி இப்போதான் சுடு தண்ணி வச்சுட்டு கழுவிட்டு வந்தேன். டைம் வந்து மதியம் 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆனோடனே நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு சீர் கொடுக்கணும்ல அக்காவுக்கு தங்கச்சிக்கு. ஸோ எங்கள் அக்காவுக்கு நாங்கள் கொடுக்கணும். நானும் அம்மா வந்து இப்போ வெளியே விளாகிங் பண்ண முடியல, செம குளிராக இருந்தது, பைக்கில் போயிட்டு வந்தோம். ஸோ மோனிகாவுக்கு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ரசமலாய் இருக்குது, 2 பேருக்கும் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து பால்கோவா இது இருக்குது, ஸ்வீட் இருக்குது. இதுக்குள்ளே பலுஷாய் இருக்குது, இது என்ன தமிழ்னு கேட்போம். மாம்ஸுக்கு பிடிச்ச மிக்சர் இருக்குது. இதில் வந்து மோனிக்காக பேங்கிள்ஸ் இருக்குது, மெஹந்தி இருக்குது. அதுக்கப்புறம் தலையில் போடுற ரப்பரு, அது வந்து மோனிக்கு கொடுக்கும் போது திறந்து காட்டுறோம். இதில் வேர்க்கடலை இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவளுக்காகவும் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரை மாம்ஸுக்கும் துணி வாங்கியிருக்காங்களா இல்லைன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரில. மோனிக்கு துணி இருக்குது, மோனியோட பாப்பாவுக்கு துணி இருக்குது. ஸோ இப்போ இது கொடுக்க நாங்கள் போனோம் பொங்கல் சீருன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. போயிட்டு வரமா, 4 படி ஏறுறதுக்கு போயிட்டு வரமான்னு சொல்லணும். நிறைய ஐட்டம் இருக்குது, மோனி கூட உட்காந்து அன்பாக்சிங் பண்ணணும். என்னோட அத்தை பையனும் வந்திருக்கான், அவனும் இருக்கான், நான் இருக்கோம், பெரிய அண்ணா இருக்காரு. இந்த சீனங்களுக்கு தேவையாடா இருக்குடா. டேய் நான் இது பண்ணிட்டு இருந்தேன், திரும்பிட்டு இருந்தேன். மூஞ்ச காட்றாயிரம். ஹலோ உங்கப்பா பொங்கல் சீர் வந்திருக்கு. ஓ மை காட், ஒண்ணா வாங்கி வை. இப்போ சோ மச் அன்பாக்சிங் பண்ணறதுல திருப்பிறேன். இதுக்கு மச்சானுக்கு வந்திருக்கானுங்க, சீர் எடுத்துட்டு வந்து கக்கூஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏய் மாம் வந்துட்டாரு. ஏய் கக்கூஸ்ல வரும்போதடா ஏற்கனவே நான் வந்து காமிச்சிட்டேன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கோன்னு. மீதி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்கு, அது வந்து எங்க vlogல பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுறோம் ப்ளீஸ். பிஆர் டூ ஸ்டேட்ஸ்ல பாருங்க. ஸோ கோமல் மேலே வந்திருக்க, என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு. வா, இது என்னன்னு சொல்லு. கரப்பாம்பூச்சி பக்கோடா, மீன் குழம்பு. என்னது அது? கத்திரிக்காய் குழம்பு. ஓ சொல்லிட்டான் வந்து. அது प्याज पकोड़ा, ஆனியன் பக்கோடா, வெங்காயம், गंठा का पकोड़ा, வெங்காயம். வெங்காயம். ஓ ஸோ இதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அக்கா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, எங்கள் மாம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிருக்கேன்? சாலட், சோறு இருக்கு, கத்திரிக்காய் குழம்பு இருக்கு, பக்கோடா இருக்கு, தயிர் இருக்கு, சிப்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஒரு சாலட்ஸ். என்ன கொஞ்சம் நார்த் இந்தியன் டச் கொடுக்கணும், சவுத் இந்தியாலலாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அழகா சோறு போட போறாங்க. ஸோ கடைசியில் உட்காந்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே மிச்சம் இல்லை. பாவம். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டேன். ஸ்வீட்டோட ரிவ்யூ கேட்க வந்தேன். நம்ம பாதுஷா வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டோம். பாதுஷா வந்து ஓகே தான், ஏன்னா வந்து it was good only, winter, not bad for winter. ஆனா இது இருக்கு, இது பால்கோவா மாதிரி இருக்கு. லைக் இது பால்கோவா, இது என்ன கலக்கந்தா? பால்கோவா மிட்டாய் பேடாவா? பால்கோவா தான். ஓ சோ பால்கோவா. இது இது பாரு அரை சாப்பிட்டதுக்கே அவ்வளவு இது பண்றா. செம்ம டேஸ்டா இருக்குப்பா, டு பி ஆனஸ்ட், வெரி நைஸ். இன்னும் அந்த இது எடுக்கல, ரஸ்மலாய். அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்கடா, அது அதுக்கப்புறம் நல்லா இருக்காது.
ஆமாம்ல ரசமலாய் ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கு, அது எனக்கு வேணும். ஸோ இதோட இந்த டே 3 இங்கே முடியுது. டே 4க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.